மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற மாண்புமிகு அம்மா அவர்களின் தாரக மந்திரத்தை வழிகாட்டியாக கொண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என உழைத்து வருகின்ற உழைப்பின் அடையாளம், உழைப்பால் உயர்ந்த உத்தவர், ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளம், கருணையின் பிறப்பிடம், ஆற்றலின் வடிவம், ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை பாதுகாப்பு குறித்து மத்திய மாநில அரசுகள் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக நான் அரசின் கவனத்திலே எடுத்து வைத்து, குறிப்பாக மத்திய அரசு பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தொடர்ந்து இது போன்று விடுக்கிற இந்த மிரட்டல் கடிதங்களாலே பதபதைக்க செய்கிற, நெஞ்சம் பதறுகிற நிலையை நாம் கடந்து செல்வதற்கு பொது வாழ்க்கையிலே எத்தகைய மிரட்டலுக்கும் அஞ்சுபவர் அல்ல, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்ச எதுவும் இல்லை என்று நெஞ்சுரத்தோடு மக்கள் பணியாற்றுகிற தலைவர் தான் நம்முடைய மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பாதுகாப்பு குறித்து ஏற்கனவே Y+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிற நிலையிலே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் சேவை இந்த நாட்டிற்கு தேவை என்கிற அந்த வரலாறு எழுதப்பட இருக்கிறது. பொன்னெழுத்துகளால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் மக்கள் சேவை தமிழ்நாட்டிலே எழுதப்பட இருக்கிறது. ஆகவே Z+ பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலே கோரிக்கை வைத்ததை இதுபோன்று தொடர் மிரட்டல் வருகிற இந்த சூழ்நிலையிலே நெஞ்ச பதபதைக்கோடு பதற்றத்தோடு எங்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கவனத்திலே சொல்லாமல் இதை ஒரு தொண்டனுடைய விருப்பமாக, 2 கோடி தொண்டர்களுடைய விருப்பமாக, தமிழர்களுடைய விருப்பமாக இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.